வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலைக்கு தாங்க. ஸோ கொல்லிமலைக்கு போனோம் அப்படின்றது என்னோடய பக்கெட் லிஸ்ட் ரொம்ப நாளாக இருந்தது. இது வந்து ஒரு ஆஃப் சீசன். கரெக்டாக நாங்கள் வந்து ஏப்ரல் எண்டில் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு ஆஃப் சீசன் தான். வாட்டர் ஃபால்ஸ்லாம் தண்ணி வராது அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் சடனாக ஒரு பிளான். காலையில் காத்தால இருந்து கிளம்பி கொல்லிமலைக்கு வந்துட்டோம். ஸோ கரெக்டாக கொல்லிமலையோட அடிவாரத்தில் இருக்கோம். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அந்த 72 ஏர்பின் பெண்டு. ஸோ இப்போ நாங்கள் எப்படி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் பிடிச்சி அப்படியே எங்கள் நேராக வந்து இப்போது வந்து கரெக்டாக என்ட்ரன்ஸில் இருக்கும். அது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மேலே ஏர்பின் பெண்டு ஏறி போயிட்டு வாட்டர் ஃபால்ஸில் தண்ணி வராதுன்னு நினைக்கிறேன். பட் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு ஒரு ஸ்டேயும் புக் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நம்ம பார்த்துட்டு இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? என்ட்ரன்ஸு. ஸோ இந்த இது வழியாக தான் உள்ளே போவீங்க. இங்கேருந்து 72 பெண்டு. ஸோ அந்த 72 பெண்டுக்கு தான் இப்போ நான் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ நான் காரில் தான் வந்திருக்கேன். ஸோ வாங்க கிளம்போம். ஸோ இப்போ வேலை நாங்கள் ரீச் ஆகிட்டோம். எங்கள் ரெசார்ட்டுக்கும் வந்துவிட்டோம். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 70 ஹேர்பின் பெண்டு. அதுவே வந்து ஒரு செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. ஸோ அதை வந்து கார் ஓட்டு வரதுலாம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நீங்கள் பைக்கில் வந்தீங்கன்னா இன்னும் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்சதுன்னா நீங்கள் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்லேயே வாங்க. ஏன்னா இங்கே வந்து வேறு அதர் சோர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட், அதர் மீன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் வந்து அவ்வளோவா இல்லை. ஸோ இங்கே ஆட்டோ, டாக்ஸி அதெல்லாம் அவ்வளோவா கிடையாது. பஸ்ஸு தான். ஸோ பஸ்ஸு உங்களுக்கு எப்போவா தான் வரும். ஸோ அதனால் உங்களோட ஓன் டிரான்ஸ்போர்ட்டில் வர்றது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து எங்களோட டிரான்ஸ்போர்ட்லேயே வந்துட்டோம். ஏறி வர்றதுக்கு ஒரு 1 ஹவர்க்குள்ளே தாங்க ஆகும். ஸோ அவ்வளோதான் ஆகுது மேக்ஸிமம். ஸோ இதுதான் எங்களோட ஸ்டே. நாங்கள் தங்கின ஸ்டே வந்து 2500 ரூபா. ஸோ அது வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இதுதாங்க எங்கள் ஸ்டே. இந்த மாதிரி குடில் டைப்பு. ஸோ இந்த குடில் வந்து ஒரு ஸ்டேக்கு வந்து 2500 ரூபா. ஓகேங்களா? இதுதான் இப்போ தான் வந்து அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துக்கு பேர் வந்து ஆர்கே கார்டன்ஸ். ஸோ இந்த குடில் டைப் வந்து அவங்க இப்போ தான் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. ஒரு குட்டி இடம் 2500 ரூபாய்க்கு இது வர்த்தனே சொல்லுவேன். ப்ளஸ் இதுக்கு வந்து அவங்க டிஃபனும் கொடுத்துருவாங்க. ஸோ நான் உங்களுக்கு இடத்த காட்டுறேன். ஓகேங்க. ஸோ இதுதான் வந்து ரூமு. இது வந்து அந்த கூரை டைப் ரூமு. ஒரே ஒரு லைட்டு தான் இருக்குது. இப்போ நைட்டு வந்து கொஞ்சம் இருட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பரான பெட்டு, ஒரு கண்ணாடி, ஒரு டிவி, 2 சேரு. ஸோ இந்த சைடு ஒரு விண்டோ வென்டிலேஷனுக்கு, இந்த சைடு ஒரு விண்டோ வென்டிலேஷன். அண்டு பாத்ரூம் பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான பாத்ரூம், ஹீட்டரு, தண்ணி, ஷவரு, அண்ட் இங்கே ஒரு டேப்பும் இருக்குது. ஸோ ரூமும் வந்து 2500 ரூபாய்க்கு இது வந்து நல்லாவே இருக்குது. ப்ளஸ் டிஃபனும் இன்க்ளூடட் அப்படின்னாங்க. அண்ட் நைட்டுக்கு டின்னரும் அவங்க இப்போயே கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இப்போயே சொல்லிடுங்க அப்படின்ட்டு. ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஆளுக்கு 250 ருபீஸ். அண்ட் இதெல்லாம் கொடுப்பாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பெப்பர் சிக்கன், கிரேவி, சாம்பார், சட்னி, ஹாஃப் பாயில், ஃபுல் பாயில், ஆம்லெட் எல்லாமே. நீங்கள் நைட் டின்னரும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு இதில் இன்க்ளூடு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அதுவும் நான் பார்க்குறேன். ஸோ இது ஒரு ரூமு. இது எல்லாமே இங்கே இன்னொரு ரூம் இருக்குது. 4000 ரூபா, 4500 ரூபாலேருந்து 4000 ரூபா. அதுவும் காட்டுவாங்க. ஸோ இதுதாங்க அந்த இன்னொரு இடம். ஸோ இது வந்து வீடு இன்னும் கொஞ்சம் பெரிய ரூமு. பட் ரூமில் அதே மாதிரி தாங்க இருக்குது. அது வந்து 4500 ரூபா. ஸோ இங்கே தங்கணும்னா உங்களுக்கு 4500 ரூபா ஆகும். நைட்டுனா இங்கே வந்து உங்களுக்கு கேம்ப் ஃபயர் அதெல்லாம் போட்டுருவாங்க. அண்ட் அதுதான் ஆஃபீஸ் ரூம். ஸோ இப்போ தான் வந்து இங்கே ஸ்விம்மிங் பூலெல்லாம் கட்டிகிட்ருக்காங்க. ஸோ இதெல்லாம் கட்டிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் சுற்றி பார்க்க. ஸோ இதுதான் ஸ்டே ஆர்கே கார்டன்ஸ். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல ஸ்டே புக் பண்ணிக்கலாம். இந்த சைட் குடில் டைப்பு. இது ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம் 2500 ரூபாய்க்கு. நல்லாவே இருக்குது. அண்ட் இது வந்து 4500 ரூபா. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணது. ஸோ இப்போ நாங்கள் வந்து வெளியே போகிறோம். ஸோ வாங்க எங்கெல்லாம் இங்கே சுற்றி பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அருவிக்கு வந்துட்டோம். நம்ம அருவி இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதனால் கிளம்பி ஃபஸ்ட்டு இந்த அருவிக்கு வந்துட்டோம். அண்ட் ஆகாசுக்காக வந்து காலையில் 6 மணிக்கு போனால் தண்ணி இருக்குமா. ஸோ நாளைக்கு காலையில் 6 மணிக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போது நம்ம அருவி வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அங்கே போகுது வழி. ஸோ ஆக்சுவலி என்ட்ரி டிக்கெட் ஒரு ஆளுக்கு 10 ரூபா அப்படின்னாங்க. தண்ணி அவ்வளோவா இல்லை. பட் இருந்தாலும் இங்கே வந்துட்டு எங்கேயாவது ஒரு வாட்டர் ஃபால்ஸ்டாவது குளிக்கணும் அப்படின்ட்டு 10 ரூபா கொடுத்து நாங்கள் வந்துட்டோம். ஸோ வழி இப்படி தான் போகுது. ரொம்பலாம் இறங்கலை, கொஞ்சம் லைட்டாக தான் இறங்குது. ஸோ இங்கேயும் தெரியுது பார்த்தீங்களா வாட்டர் ஃபால்ஸ். ஸோ அவ்வளோதான் வருது தண்ணி. வாங்க அங்கே போய்ட்டு பார்ப்போம். ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கெலாம் இடம். ஆண்கள் பெண்கள்
தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. அங்கே ஒரு பைப்பு வேறு போகுதுங்க. எனக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, அங்கே பைப்லேருந்து மேலே தண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் இதில் தான் குளிக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இதுதான் நம்ம அருவி. ஸோ பொதுவாக சீசனில் வந்தால் தண்ணி இருக்க போது வந்தால் இங்கே பயங்கரமாக தண்ணி இருக்கும். ஆனால் இப்போ அவ்வளோவா தண்ணி இல்லை. பட் வேணால் நினைக்கிற அளவு தண்ணி இருக்குது. நீங்கள் பைப் வச்சு கொண்டு போய் மேலேருந்து கொட்டிகிட்டு இருக்காங்களான்னு டவுட்டாக இருக்குது எனக்கு. இது ஃபுல்லாக இருக்கும். இங்கே தான் ட்ரெஸ் மாற்ற இடம். ஸோ இதுதான் நம்ம அருவி ஆஃப் சீசனில். இங்கெல்லாம் தண்ணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆஃப் சீசன் அப்படின்றனால ஒருத்தவங்களால் லைனில் நின்று குளிச்சுட்ருக்காங்க. ஆனால் அப்போ இவ்வளோ கூட்டம் வருதுங்க இங்கே. ஸோ நம்ம வந்து இங்கேருந்து நடந்து வந்தோம், அங்கேருந்து நடந்து வந்தோம். அவ்வளோ தூரம்லாம் இல்லை, ரொம்ப கம்மி தூரம் தான். ஸோ தூரம் அவ்வளோ கிடையாது, எல்லோரும் நடந்து வரலாம். நாங்கள் வந்து அந்த நம்ம அருவியில் குளிச்சுட்டு வந்தோம். ஸோ நான் சும்மா அப்படியே நினச்சிட்டேன், அதே ட்ரெஸ் போட்டால் சுற்றுறேன், அவ்வளோ நினைல அப்படியே வெயிலே அதே காஞ்சிருச்சு. ஸோ கொல்லி ஹில்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சில இடத்துல தான் வந்து நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஹோட்டல் அப்படின்றதே ரொம்ப 1-2 இடத்துல தான் இருக்குது. ஸோ அதில் நாங்கள் இப்போ ட்ரை பண்ண போகிறது தான் இந்த ஆர்விஆர் ஹோட்டல், ஆர்விஆர் ரெசார்ட் அண்ட் ஹோட்டல்ஸ். ஸோ இந்த ரெசார்ட்டில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ், ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இந்த ரெசார்ட் வந்து ஒரு ரூமுக்கு வந்து விலை 4500 ரூபா. ஆனால் நாங்கள் ட்ரை பண்ணோம், ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேரமு, டேபிள் டென்னிஸ் அந்த மாதிரி சில ஆக்டிவிட்டீஸும் வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இங்கே ஒரு அளவு டீசெண்டான ஹோட்டல் இதுதான். ஸோ இதுதான் இந்த ஆர்விஆர் ரெசார்ட்டு. ஸோ நீங்கள் இதுவும் முடிஞ்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள், புக் ஆக முடியுமான்னு. ஸோ இங்கே நாங்கள் சாப்பாடு ஆர்டர் பண்ணுறோம். இப்போது நானு, பரோட்டா, சிக்கனு, மட்டனு எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கோம். விலை எவ்வளோ ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து கரெக்டாக எங்கள் ரெசார்ட் இங்கே அதுக்கு நேர் ஆப்போசிட்டே இது இருக்குது. கொல்லிமலையில் மஸ்ட் விசிட் அப்படின்ற சில இடத்துலலாம் வந்து என்னெல்லாம் சொல்கிறேன்னா, இப்போது அர்ப்பலீஸ்வரர் டெம்பிள், அது வந்து ஒரு சிவன் கோவில். ஸோ அது வந்து நாங்கள் இப்போ போகிறோம். ஸோ அது ஒரு கோவில் இருக்குது. அண்ட் இன்னொரு கோவில் வந்து இந்த எட்டுக்காய் அம்மன் டெம்பிள் சாரி. ஸோ அது வந்து இங்கே கொல்லி ஹில்ஸில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். ஸோ அதுக்கு ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியே இருக்குது. நாளைக்கு அந்த கோவில் போயிட்டு உங்களுக்கு அதுவும் சொல்கிறேன். அது இல்லாமல் எக்கச்சக்க ஃபால்ஸ் இருக்குங்க. இந்த ஐங்கரை ஃபால்ஸ், சித்தருவி ஃபால்ஸ், நம்ம போன நம்மருவி ஃபால்ஸ், மாசிலா ஃபால்ஸ், அப்புறம் வந்து 2-3 வியூ பாயிண்ட் இருக்குது. அண்ட் ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது. ஸோ ஃபால்ஸ் இப்போ நம்ம போவோம் அண்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஓகேங்களா? கடாய் பண்ணி இது என்னது? சிக்கன் ரைஸ். சாப்பிட்டு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொல்லி ஹில்ஸோட போட் ஹவுஸ் தாங்க. ஒரு சின்ன ஒரு போட் ஹவுஸ் இருக்கான். 2 போட்டு தான் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அங்கே எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் தான் வந்திருக்கோம். ஸோ இதுதான் போட் ஹவுஸோட என்ட்ரன்ஸு. ஸோ வாங்க பார்ப்போம். மனது ஒரு ஓட்டுக்கு 40 ரூபா. பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பார்க் இருக்குது போட் ஹவுஸில். இங்கே பசங்களை விளையாடுறதுக்கு இந்த மரம் செம்மையாக இருக்குது. இதாங்க போட் ஹவுஸ் லேக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா அதான் அந்த 2 போட்டு, 2 போட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ யாரும் அதெல்லாம் பண்ணலன்னு நினைக்கிறேன், தண்ணியே காணும். ஸோ வெறும் அங்கே போட்டு 2 இருக்குது அண்ட் அந்த சைடு ரோடு அவ்வளோதான். ஸோ இதுதான் அந்த போட் ஹவுஸ் லேக். போட் ஹவுஸும் முடிஞ்சிச்சு, போட் ஹவுஸும். ஸோ ஆக்சுவலாக ஆஃப் சீசன் அப்படின்றனால அவ்வளோ பெருசாக தண்ணி அதெல்லாம் இல்லை. பட் நாங்கள் இன்றைக்கி வாட்டர் ஃபால்ஸ் போகாதது காரணம் வந்து, வாட்டர் ஃபால்ஸ் காலையில் போனால் கொஞ்சம் தண்ணி வரும் அப்படின்னாங்க. ஸோ அந்த ஆகாஷக்காங்க காலையில் போனால் கொஞ்சமாக தண்ணி வரும் அது என்ன அப்படின்றனால தான். ஸோ இன்றைக்கி வந்து இதோட முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன், ஏன்னா பெருசாக வேறு எதுவும் இல்லை. ஸோ நாங்கள் ரூமுக்கு போயிட்டு அங்கே பான் ஃபயரில் வச்சு சில் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி டே அதுதான், அவ்வளோதான். மேக்ஸிமம் வேறு எதாவது போகிற வழியில் எதாவது இருந்ததுன்னா, இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருந்தது, அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாளைக்கு பார்ப்போம். ஸோ வேறு எதாவது இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் அது கன்டினியூ பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்ம வந்து முடிச்சுட்டு வந்துட்டோம் பார்க்கு. ஸோ இங்கே வந்து மூலிகை சூப் தான் ட்ரை பண்ணுறோம். ஸோ எல்லோரும் மூலிகை சூப் ட்ரை பண்ண சொன்னாங்க. ஸோ அதனால தான் டேஸ்ட்
எப்படி இருக்கு? நல்லா காரமா இருக்கு, தொண்டைக்கு இதமா இருக்கு, இந்த வெதருக்கு பிடிக்க அருமையா இருக்கு. எப்படி அழகா நான் பஞ்சர் ரைடிங் டைரிங் சொல்ல கண்டென்ட் இருக்கா இல்லையா ஜெல் பண்ணி போட்டுக்கோங்க. வீட்டுக்கு வந்துட்டோங்க. ஸோ இதான் நைட் அந்த இடம். பார்த்தீங்கன்னா எல்லோரும் வைப் பண்ணிட்டுருக்காங்க. நாங்கள் கேரம் போர்டு ஆட போகிறோம். மணி எப்படியும் ஒரு 10 மணி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே இருக்கவங்க எல்லோரும். இங்கே வந்து ஒரு ஃபயர் கேம்ப்பு, இங்கே ஒரு ஃபயரு, இங்கே செட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டியதான். குட் மார்னிங்க. ஸோ இன்றைக்கி கொல்லிமலை டே 2. நேற்று நாங்கள் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிட்டோம். சும்மா விளையாண்டுட்டு தூங்கவே 12 மணி ஆயிடுச்சு. காலையில் போகலான்னு நினச்சோம் ஆகாசங்க. பட் எழுந்தது லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எழுந்துட்டு இப்போ தான் டிஃபன் சாப்பிட்டு வந்தோம். இங்கே ரெசார்ட்டில் டிஃபன் இருக்குதுன்னு சொன்னால் இங்கே தான் டிஃபன் சாப்பிட்டோம். ஸோ டிஃபனில் நார்மலாக இருக்க எல்லாமே இருந்ததுங்க. இட்லி, தோசை, ஆம்லெட்டு, பொங்கல் இருந்தது, சட்னி, எல்லாமே இருந்தது. ஸோ டீ, காஃபி அதெல்லாம் குடிச்சிட்டு இப்போ தான் வந்தோம். ஸோ நாங்கள் அப்படியே இப்போ செக் அவுட் பண்ணிடலான்னு நினைக்கிறோம். ஸோ 9 ஆகுது. ஸோ அப்படியே செக் அவுட் பண்ணிட்டு நேராக ஆகாசகங்கா போயிட்டு அது பக்கத்துலேயே இன்னொரு கோவில் இருக்குது, ஒரு சிவன் கோவில். ஸோ அந்த சிவன் கோவில் போயிட்டு பக்கத்துலேயே சின்ன அருவின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் பார்த்துட்டு, அது 3 தான் மெயின் அட்ராக்ஷன். எனக்கு 3மே தண்ணி இருக்குமான்னு தெரில. ஸோ அதனாலேயே வந்து அவ்வளோ ஒரு இதுவும் இல்லை. பட் அதுவும் போய் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு அப்படியே போகிற வழியில் வேறு எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ வாங்க போவோம். அந்த சிவன் கோவிலுக்கு வந்துட்டோம். ஸோ வந்துட்டு இங்கே தான் காரை பார்க் பண்ணிட்டு நம்ம ஆகாய நடந்து போனோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே தான் பார்க் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ மேலே குளிச்சுட்டு குளிக்கனாலும் கொஞ்சமாக நனைஞ்சிட்டு, ஏன்னா கோயிலுக்கு போனோம் குளிக்கல காலையில். ஸோ நனைஞ்சிட்டு அப்புறம் உள்ளே போகலான்ட்டு. ஸோ வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆடாம ஜெயிச்சோமடா. ஓ, இங்கே ஒரு என்ட்ரி பாஸ் இருக்கா? 30 ரூபா. இதுதான் என்ட்ரன்ஸ். ஸோ 3 மணியோட க்ளோஸ் இது. அண்ட் இதுக்கு டிக்கெட் இருக்குது. 30 ரூபா, 20 ரூபா. இப்படி தான் என்ட்ரன்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. வாங்க போ. இப்படி தான் இறங்குது. ஸ்டார்டிங் தான் இருக்குது. அப்படியே என்கிட்ட வா பார்ப்போம் ரோஷ் எவ்வளோ படி இருக்குன்னு. ஸோ போகிற வழியிலே இங்கே ஒரு சின்ன டீ கடை, காஃபி கடை, லெமன் டீலாம் இருக்குது ரோஷ் வச்சுருக்காங்க குடிக்கிறதுக்கு. ஸோ ஒன்றும் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட 1600 ஸ்டெப்ஸாங்க. 1 கிலோமீட்டர் கீழே போகணுமா. இறங்குறது ஈஸியாக இருக்குது, முடிச்சுட்டு ஏறி வர்றதான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஓ, அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது பத்தியா? ஏறி வரவங்க எல்லாருக்கும் டயர்டாகுதுங்க. எல்லாரும் டயர்டாக தான் வராங்க. ஓ, இங்கே குடிக்கிற தண்ணிலாம் வச்சுருக்காங்க வேணா பிடிக்கிறதுக்கு. படி இறங்கிட்டு லாஸ்ட் டச் மட்டும் இப்படி. அதாங்க தண்ணி பெருசாலாம் இல்லை, ஏதோ ஒரு சொட்டு சொட்டிகிட்டு இருக்கு. ஆனால் அதுலேயும் இவ்வளோ பேர் குடிக்கிறாங்க. தண்ணி நிறையா வருது. தண்ணி அவ்வளோதான் வரலங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அப்போட வந்துட்டு இப்போ குளிச்சாச்சு. ஸோ கொஞ்சம் ஆக்சுவலாக இப்போ தண்ணி நிறைய வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ தான் போய் குளித்தோம். குளிச்சுட்டு இங்கேயே ட்ரெஸ் மாற்றுறதுக்கு ஒரு இடம் இருக்குது. பட் அவ்வளோ சேஃபான இடம்லாம் இல்லை, பட் ஒரு இடம் இருக்குது ட்ரெஸ் மாற்றுறதுக்கு. ஸோ ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு இப்போ திருப்பி மேலே ஏற ஆரம்பிக்க போகிறோம். ஸோ மேலே ஏறுறதா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதான் ஏற ஆரம்பிக்க போகிறோம். ஃபாரஸ்ட் ஃபயர் எரியுது. வந்துட்டேங்க. செம்ம வெயில், செம்ம மேடு. ஸோ லெமன் ஜூஸ் வாங்கி குடிச்சிட்ருக்கோம். ஜூஸ் 20 ரூபா ஜூஸு. ஸோ வாங்கிட்டு எல்லாருக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். குடிச்சிட்டு போக வேண்டியதான். ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க குட்டி குட்டி கடைங்க அதெல்லாம். தர்பூஸ் கொடுத்தா ஓகே எனக்கு.
வாட்டர்மெலன் மட்டும் ஒன்றும் பண்ணாது. நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. நல்லா இருக்கு, சாப்பிடுங்க. இதன் ஓய் ஷிட். இதுதான் வந்து கிழங்கு, அந்த சூப் அந்த கிழங்கு இதில் தான் பண்ணுவாங்களாம். இது வந்து முட்டி வலிக்கு இதெல்லாம் இங்கே விவசாயம் பண்ணுறது. இது வந்து பெரிய கஸ்டர்ட் ஆப்பிள், ராமர் சீதாப்பழம் ஏதோ சொன்னாங்க. இதெல்லாம் தான் இங்கே காயிற பழம். இங்கெல்லாம் வேணால் இதெல்லாம் வாங்கிக்கோங்க. நான் இதுதான் அந்த கோவிலுங்க. இப்போ இந்த கோவில் தான் போகிறோம். உள்ளே போன அலோடு இல்லை. ஸோ பக்கத்துலேயே உங்களுக்கு இந்த கோவிலும் இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. என் பக்கத்தில் சித்தருவி இருக்குது. அங்கே தண்ணி இல்லையா, ஸோ நாங்கள் அதுக்கு போகல. ஸோ இதனால் போக முடியல அப்படின்னா நீங்கள் அதுக்கு போகலாம். ஓகேங்களா? கோவிலும் முடிஞ்சிச்சு. ஸோ கொல்லிமலையில் எங்களோட இது முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே சுற்றுறதுக்கு டயர்டாக இருக்குது. அந்த எட்டுக்காலம்மன் கோவில் மட்டும் முடிஞ்சால் போயிட்டு அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஒன்றும் பெருசாக பண்ண போது கிடையாது. ஸோ எட்டுக்காலம்மன் கோவில் போனால் அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அதோட கீழே இறங்க ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதுதாங்க எட்டுக்கை அம்மன் கோவில். இதுதான் என்ட்ரன்ஸ். சரியா? இப்படி தான் போயிட்டே இருக்குது. ஒரு 5 நிமிஷம் நடக்கணும், 5 to 10 நிமிஷம். எல்லாமே இப்படி நடந்து போகிற மாதிரி தான் இருக்குது இந்த ஊரில். ஸோ இந்த அம்மன் தாங்க இந்த ஊரோட காப்பம்மன். முதல்ல இங்கே வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும்ன்ட்டு பெரிய பெரிய ரிஷிங்க முனிவர்கள்லாம் இங்கே வந்து தியானம் பண்ண வந்தாங்களாம். அப்படி வந்தபோது நிறையா ராட்சசர்களும் வந்துட்டாங்களாம். ஸோ அந்த ராட்சசர்களெல்லாம் வந்து இந்த அம்மன் தான் வந்து சிரிச்சே துரத்தி விட்டாங்களாம். ஸோ அதனால தான் இந்த அம்மன் வந்து ஃபேமஸ் ஆகிட்டாங்க. ஸோ இந்த அம்மனுக்கு வந்து 8 கை இருக்கும். ஸோ 8 கை அம்மன். இப்போவும் இதுக்குள்ளே போனீங்கன்னா சிரிச்சிட்டே இருப்பாங்களாம். ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ அதையும் பார்த்துட்டு மேலே போவாங்க. போகிற வழியில் நிறைய குட்டி குட்டி கடை, நிறைய பேர் ஜோசியெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அதெல்லாம் பார்க்கல, நிறைய கடை அதெல்லாம் இருக்குது. ஸோ கோவில் வந்து குட்டி கோவில் தாங்க. அப்போ எப்படி கட்டினாங்களோ அதே மாதிரி தான் இருக்குது கோவில். ஸோ கோவில் ரொம்ப குட்டி தான். ஸோ இப்படி தான் இருக்குது போகிற வழி. சாமியை ஃபோட்டோ எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். முடிஞ்சுன்னா அது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இப்போ இங்கே ஏறி போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே நிறைய சாமியார்களும் இருக்காங்க. ஸோ செருப்பு நம்ம இங்கே வச்சுட்டு ஏறி போக வேண்டியதான். கொல்லிமலையில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஹாஃப் சீசன் தான். நம்ம ஒரு சீசன் போயும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு கொல்லிமலையில் இவ்வளோ தான். ஸோ நான் வெளியே போயிட்டு வீடியோ முடிப்போம். ஓகேங்களா?